ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுகதேவ கோஸ்வாமி ஜனக மகாராஜா கிட்ட சில வித்தைகளை படிச்சுட்டு அதற்கு குருதட்சணையாக தேக அபிமானத்தை கொடுக்கிறார். அப்ப ஜனகரும் அதை பாராட்டுறார். செய்ய வேண்டியதை செய்தவன் கிருதார்த்தன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி சரீர உணர்வு கடந்த நிலையில நடந்து வர்றார். அவர் முதல்ல மங்களச்சரணம் எதுவும் பாடல, ஏன்னா உணர்வு கடந்த நிலையில இருந்தார். 2ஆம் ஸ்கந்தம் முதல் 3 அத்தியாயங்கள பாகவத்துடைய முழு சாரமும் இருக்கிறது. பரீட்சத்துக்கு எல்லா உபதேசங்களும் இதுலயே தரப்பட்டுருது. பரீட்சத்துடைய மனம் அங்கங்க போகாம இருக்கிறதுக்கு பல சரிதங்களை சுகதேவ கோஸ்வாமி பேசுறார். சாகு வரைக்கும் கதை கேட்கணும், கேட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நினைப்பு வரக்கூடாது. ஒரு குருமுகமாக இதையெல்லாம் பின்பற்றணும். தீட்சா குரு ஒருத்தர் தான், அவர் கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா தீட்சா குருவை மதிச்சு அவரோட இணங்கி போக உபதேசிக்கிறவராக சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் சிக்ஷா குரு ஸ்தானத்துல இருக்காங்க. ஞானிகள் தங்களுடைய ஆத்மாவே கூட குருவா ஏத்துக்கிட்ட மாதிரியும் வரலாற்றுல பார்க்கிறோம். ஆனா பக்தன் ஒரு குருவை தன்னுடைய ஆத்மாவாக கருதி வாழ்றான். மனசின் போக்குல போறது முறை கிடையாது. இது எது மாதிரினா, ஏற்கனவே குருடனுக்கு கண் தெரியாது, அவங்க எப்படி வழி நடத்த முடியும்? மனசு போக்கில போறவனை பார்வையற்றவனாக சாசனம் சொல்லுது. தியானத்துல மனசு நிக்காட்டி கூட அதை பிடிச்சு இழுக்கிறதுக்கு மரணத்தை நினைக்க வச்சா போதும் அப்படின்னு பல உதாரணங்கள் சொல்லப்படுது. இன்மை, அதாவது நிலையாமைய புரிஞ்சுக்கிட்டா அப்ப இருப்பின் மீது மதிப்பும் அதை சார்ந்து வாழும் தன்மையும் உண்டாகும். இருப்பு அப்படிங்கிறது லிவிங் பீயிங், இருந்து கொண்டே இருப்பது. அந்திம காலத்துல நாக்கு அசையாது, அசையுமா அசையாதான்னு தெரியாது. நாளைக்குன்னு சொல்லாம ஒருத்தர் பிரசன்ட், அந்த நடப்பு காலத்தை பயன்படுத்தணும். நாளை நமது கிடையாது, யமனுடையது. ஒரு சாது கிட்ட ஒருத்தன் நீங்க எப்பவும் ஹரிநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என் மனசு அரை மணி நேரம் கூட நிக்க மாட்டேங்குது, ஒரு சுத்து மாலை செய்யணும்னாலே 1008 நினப்பு வருது அப்படின்னு சொன்னான். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டான். அவன் மனதை சரி பண்ணணும்னு சொல்லி சாது முடிவெடுத்தார். வெறும் பேச்சால் அவனை திருத்த முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம பேச்சு அவனை செயல்பட வைக்கணும்னு அவர் கருதி அந்த சாது அவன்கிட்ட, இனிமே நீ பேசாத, ஏன்னா உனக்கு காலம் முடிய போகுது, அதனால சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை, பிழைச்சி கடந்தா 1 வாரம் கழிச்சு என்னை பார்க்கவா அப்படின்னு சொன்னார். இப்படி மரணம் பத்தி கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு கிறுகிறுப்பு உண்டாயிருச்சு. சொத்து பத்துக்களை எல்லாம் வாரிசுகள்கிட்ட ஒப்படைச்சான். எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். யார்கிட்டையும் கடன் படாதவங்கிறத உறுதி பண்ணான். கோவப்பட்டவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டான். தினமும் ராமாயணம் படிச்சான். இப்படியே 7 நாள் போயிடுச்சு. 7 நாள் கழிச்சு பழையபடி சாதுகிட்ட வந்தான். இந்த 1 வார காலம் என்னென்ன பாவம்லாம் செஞ்ச, எப்படிலாம் மனசு தடுமாறிச்சுன்னு கேட்கிறார். வரிசையா சொல்லுங்கிறார். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல காரியங்கள்ல மட்டுமே தான் ஈடுபட்டேன்னு சொன்னான். நொடியில நிகழ்றதுதான் மரணம். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் அது கவனிக்க வச்சு திருத்துது. இந்த மரணம் கவனிக்க வச்சு திருத்துது. கண்ணபிரான்ட்ட தியானிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணரை வேதங்கள் சர்வஜன், சர்வசக்தன், எல்லாம் அறிந்தவர், எல்லா ஆற்றலும் உடையவர் அப்படின்னு சொல்லுது. ஆனா மார்க்கண்டேயனுக்கு ஆலை இலையில படுத்து கால் வரல சூப்பர மாதிரி தரிசனம் கொடுத்தார் பகவான். பூரி ஜெகநாத்ல இது நடந்தது. பிரளயத்துல இறைவன் என்ன ஆவார்னு அவர் மார்க்கண்டேயருக்கு ஒரு சந்தேகம். அதை தீர்த்து வைக்க இப்படி ஒரு காட்சி. குழந்தைங்கள்லாம் கால் பெருவரல அப்படி வாயில சூப்பரதா பார்த்துருக்குறோம். அதுகளுக்கு சப்பு கொட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எப்போவாது பால் அருந்தணும்னு சொல்லி
அது விரும்பும்போது தாய் வந்து ஒரு ரப்பரை வாயில மாட்டி விட்டு ஏமாத்திடுவாங்க. இதுக்கு பேதை அப்படிங்கிற பேரு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அம்மா கூட இருக்கிறேன்னா ரப்பர் கூட இருக்கிறேன்னு அதுக்கு தெரியாது. இங்க கண்ணன் இந்த மாதிரி ரப்பருக்கு பதிலாக கால் கட்டவரெல்லாம் வாயில வச்சு சுவைச்சு பேதை குழந்தையாக காட்சி கொடுத்தார் மார்க்கண்டேயருக்கு. அந்த பாதங்களை பார்க்க வாங்களேன், தியானிங்களேன் அப்படின்னு சொல்லி கூட ஆழ்வார் பாடி இருக்கிறார். பிரம்மாவும் விராட ரூபத்தை தியானித்து தான் சக்தி பெற்றார். உலகம் இறைவனுடைய படைப்பு அப்படிங்கிறதுனால அது வந்து மதிக்கப்பட வேண்டியதுதான். உலகம் கிருஷ்ணரை அடையறதுக்காக பயன்படுத்தப்படணும், உலகம் அடையறதுக்கு இறைவனை பயன்படுத்தக்கூடாது. பகவானுடைய பாதங்கள், பாத நக நுனி, அதுல இருக்கிற வெளிச்சம், இப்படி பாதம் முதல் அதாவது திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் தியானிக்கிறதுக்கு பாகவதத்துல பதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவானை தியானிச்சா இதய இருட்டு ஓடிரும் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. இதய இருட்டுக்கு அந்தகாரம் அப்படின்னு பேர். முதல்ல திருவடி பாதம், அப்புறம் கணுக்கால், கால்கள், முழங்கால், தொடைகள், இப்படி போய்கிட்டே இருக்கு. அதாவது பாதம் அதோடைய விரலை கூட அப்படியே படிப்படியா தியானிக்கலாம். விரல் நகம், சின்ன விரல், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய விரல், இப்படி வரிசையா போயிட்டு சுண்டு விரல் இருந்து பெருவிரல் வரைக்கும், அடுத்து வெள்ளி கொலுசு, கணுக்கால், கால்கள், முழங்கால், தொடைகள், இடுப்பு, நாபி, வயிறு, திருமார்பு, புஜங்கள், கைகள், கழுத்து, வாய், மூக்கு, கண், புருவம், நெற்றி திலகம், திருமுடி, இப்படி தியானிக்கிறதுக்கு வரிசை சொல்லப்படுது. நாமம் சொல்லும் முன்னாடி நாமத்துக்கு ஒரு வணக்க மந்திரம் நாம சொல்றது உண்டு. அதுல நாம வடிவான பகவானின் பாத நக நுனியில் புறப்படும் பிரகாசத்தை ரத்தின மாலை வடிவிலான உபனிஷத்துகள் வழிபடுகின்றன. முக்தர்களும் கூட அவ்வாறே வணங்குகிறார்கள். நானும் அந்த புனித நாமத்தை சரணடைகிறேன், இப்படி நாம பிரார்த்திக்கிறோம். நிகில சுருதி மௌலி ரத்னமாலா துதி நிரஜித பாத பங்கஜாந்த ஐமுக்த குளிர் உபசியமானம் பரிதஸ்தம் ஹரிநாம சம்சரயாமி. கலிகாலத்துல நாமந்தான் ஆஸ்திகம். கோயில்கள் இறைவனை விட நாமந்தான் முக்கியம். சுகதேவர் முற்பிறவியில கிளியாக இருந்தவர். இரவும் பகலும் பசுமையான ஒரு தோட்டத்துல ராதையுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். ராதை அந்த கிளிக்கு தீட்சை கொடுத்து கிருஷ்ண சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தான் குரு மேல மிகவும் மரியாதை வச்சிருந்தார் சுகதேவ் கோஸ்வாமி. அதனால நேரடியாக ராதையுடைய பெயரை அவர் சொல்லல, ஜாடையா சொல்லாம சொல்றார். அவர் தம்முடைய துதிகள்ல ஒரு துதியில வருது, 2ஆம் ஸ்கந்தம் 4:14 ராதைய அப்படிங்கிற ஒரு சப்தத்தை அதுல கொடுக்கிறார். நான் பகவானை மீண்டும் மீண்டும் வணங்குறேன். யது வம்சத்துக்கு அவர் நண்பர், பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர். அவருக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை. பக்தர் அல்லாதவங்க அவருடைய நிழலை கூட தொட முடியாது. அளவிட இயலாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தோட தம்முடைய சொந்த இடத்துல தமக்கு பிரியமான அந்த செல்வத்தோட ஆனந்தமா இருக்கிற அவரை மீண்டும் மீண்டும் வணங்குறேன்னு பிரார்த்திக்கிறார். 2 முறை ராதைக்காக இந்த இடத்துல 2 முறை வணக்கத்தை சொல்றார். இதில் ராதச அப்படிங்கிறது ராதச சதாமணி, அதாவது தம்முடைய இடத்துல தமக்குரிய செல்வத்தோட, அதாவது ராதிகாவோட அப்படின்னு கூட அதுல பொருள் எடுக்கலாம். ஒரு சீடன் தன்னுடைய குருவை வந்து பெயர் சொல்லி பேசுவதை தவிர்க்கணும், மரியாதையோட சொல்லணும் அப்படிங்கறது இதுல சுகதேவ் காட்டுறார். பாகவத வியாக்கியான கர்த்தாவான ஸ்ரீதர சுவாமி 5 விஷயங்களை கொடுக்கிறார். பகவானுடைய ரூபம், அவருடைய ஸ்தலம் அதாவது தாமம், அவருடைய லீலைகள், அவருடைய விருப்பங்கள், அவரோட இருக்கிறவர்கள், பார்சத அப்படின்னு பேர், இருக்கிறவங்க. இந்த 5ம் நித்தியமானது அப்படிங்கிறார். அப்போ பரீட்சித் ராஜா கேள்வி கேட்கிறார், பகவான் சிருஷ்டிய மாயையால எப்படி செய்தார்?
அப்படின்னு கேட்க சுகதேவர் சொல்றார், இதே கேள்வியை நாரதர் பிரம்மா கிட்ட கேட்டார். நாரதருக்கு பிரம்மா என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்றேன், அந்த சிருஷ்டிக்கிற முறை பற்றி பேசுறேன் அப்படிங்கிறார். அஹ், யத் கீர்த்தனம், யத் ஸ்மரணம், யத் ஈக்ஷணம், யத் வந்தனம், யத் சிரவணம், யத் அர்ஹணம். இப்படி எதை பாடணும், எதை நினைக்கணும், எதை தரிசிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி வழிபடணும், இதுகளுக்கெல்லாம் என்ன விடையோ, அதாவது யாரை பாடுனா, யாரை நினைச்சா, யாரை தரிசிச்சா, யாரை துதித்தா, யாரை வழிபட்டா இதயம் சுபத்திர சர்வ மங்களம் பெறுமோ, அத்தகைய பகவானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சுகதேவர் சொல்றார். பிரம்மாவுக்கு வேத கர்ப்பா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கருவிலேயே அவர் வேதாந்தி. எதை செய்யணும்னாலும் அறிவு வேணும். சிருஷ்டிக்கும் முறை பற்றிய அறிவை பகவான்கிட்ட இருந்து இதயபூர்வமாக வாங்கியவர் பிரம்மா. நாரதர் நிறைய கேள்விகள் கேட்கிறார். யத் ரூபம், யத் அதிஷ்டானம், யத சிருஷ்டம், யத் சம்ஸ்தம், யத் பரம், யத் தத் தத்துவம், யத் விஜான, யத் ஆதாரோ, யத் பரஸ்துவம், யத் ஆத்மக. நிறைய கேட்கிறார் நாரதர். யாரால இந்த உலகம் வடிவங்கள்லாம் விளங்க செய்யப்பட்டது, இது யாரால இயங்குது, எப்படி இது உண்டாச்சுது, யாரை கொண்டு இதெல்லாம் காப்பாற்றப்படுது, யார் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது, இதுக்கு தலைவர் யாரு, இதுக்கு ஆதாரம் யாரு, உங்களுக்கு இந்த அறிவு எப்படி தரப்பட்டது, நீங்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க, எந்த சக்தியால படைக்கிறீங்க, இப்படி எல்லாம் அவர் கேள்வி கேட்கிறார். அப்போ பிரம்மா பாசத்தோட வத்சா அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறார். வத்சான்னா குழந்தாய் அப்படின்னு அர்த்தம். நாரதரை பார்த்து அப்படி சொல்லாரு, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி அறிகிற ஊக்கம் உன்னுடைய கேள்விகளால எனக்கு இன்னும் உண்டாகுது அப்படிங்கிறார். அவருடைய மாயையை நாம ஜெயிக்கவே முடியாது. அப்படி முயற்சி பண்றவனுக்கு குழப்பம்தான் வரும் அப்படிங்கிறார். அதனாலதான் கடவுளை பத்தி பல கேள்விகளை புரியாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் நாராயணனுடைய மகிமையை சொல்றார். நாராயணா பரா வேதா தேவோ நாராயண மங்கஜா, நாராயணா பரா லோகோ, நாராயணா பரா மகா, நாராயண பரா யோகா, நாராயண பரம் தபக, நாராயண பரம் தியானம், நாராயணா பராகதி. நம்ம வேதம் ஓதுற போதும் இந்த ஸ்லோகம் வர்றது உண்டு, புருஷ சூக்தத்திலையும் உண்டு. வேதம் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவு, அது வித்யா அப்படின்னு சொல்லப்படுது. கடவுளை நோக்கி கொண்டு செல்றதுக்கு வித்யான்னு பேரு. இதுல நாராயணர் தான் அடையப்பட வேண்டியவர். வேதங்கள்ல பிரபஞ்ச நிர்வாக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவர்கள் நாராயணருக்கு சேவை பண்றாங்க. உலகங்கள் அத்தனையும் அவருடைய ரூபத்துக்குள்ளதான் கற்பிக்கப்படுது. அவர்தான் லோகங்களுக்கு தலைவர். வேள்விகள் எல்லாமே அவரை மகிழ்விக்கத்தான், நாராயணரை மகிழ்விக்க. கடவுள் அடையிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் உண்டோ அந்த சாதனங்கள் பூரா நாராயணரை நோக்கி தான். தபஸ்கள் அத்தனையும் நாராயணரை நோக்கி. அவரை அறியறதுக்கு தான் அறிவுங்கிறதும் தரப்படுது. அதே போல அவரை இலக்காக அடையிறதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. அவர் தான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. இப்படி பிரம்மா நாராயணனுடைய மேன்மை சொல்றார். அடுத்து சுகதேவரை மேற்கோள் காட்டு. சுகதேவ கோஸ்வாமி எவ்வளவு குறைவான தரத்துல இருக்கிறவங்க கூட கிருஷ்ண பக்தர்களால மனம் திருந்தி உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. அப்படிப்பட்ட சர்வ சக்தனா இருக்கிற பகவானை நான் வணங்குறேன்னு சுகதேவர் பிரார்த்திக்கிறார். அதுல குறிப்பிட்டு சில மக்களை சொல்றார். கிராதர்னா ஆதிவாசிகள், ஹூனர்கள், ஜெர்மன் ரஷ்யாவில் இருக்கிற தீவுகள் மலைகள்ல வாழக்கூடிய மக்கள். ஆந்திரர்னா நாகரிக குறைச்சல் உடையவங்க. புலிந்தர் அப்படின்னு ஒரு இனம் சொல்றாரு சுகதேவர். இவங்கெல்லாம் கிரேக்கர்களை குறிக்கும்.
வேடர்களாட்டம் வாழ்ந்தவங்க, அலெக்சாண்டர் மாதிரி. புல்கசன் ஒரு இனம் சொல்றார், பரசுராமருக்கு பயந்து மறைஞ்சி வாழ்ந்தவங்க. இந்த இந்த பட்டியல தான் முகமது கோரிலாம் வருவார். ஆபீரர்னு ஒரு இனம், அவங்க வந்து பறவைகளை சாப்பிட்றவங்க. சும்பா அப்படின்னு ஒரு இனம் இருக்கு, நண்டு நடுசு திங்கிறவங்க. யவனர்கள்னு இருக்காங்க, இவங்கெல்லாம் துருக்கி. துருக்கி நாடு சகாதேவன் கஸ்டடியில இருந்தது. கச்ச அப்படின்னா அப்படி ஒரு இனம். சீனர்கள், மங்கோலியர், ஜப்பானியர், தாய்லாந்து, இவங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த கச்சங்கிற பேர்ல வரும். பாப வாழ்க்கை வாழ்ந்து வரக்கூடிய இந்த மக்களை கூட பகவத் பக்தர்கள் விடுபடுத்தி அறிநாமம் சொல்ல வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சர்வ சக்தன் ஆன பகவானை நான் வணங்குறேன்னு சுகதேவர் பிரார்த்திக்கிறார். பகவானுக்கு தான் வந்து ஒன்றா இருக்கிறாரு, இனி பலவாக விரியணும் அப்படின்னு ஆசை வருது. ஏகோ அகம் பகுஸ்யாம், இப்படி அவர் வந்து தன்னை வந்து விரிவு பண்றார். 24 தத்துவங்களை உண்டாக்குறார். அதுக்கப்புறம் அந்த தத்துவங்களுக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார், நுழைகிறார். இந்த 24 தத்துவங்களும் அவர் நுழைஞ்சதுனால செயல்படும் ஆற்றலை பெறுது. இதுக்கு சேதனம்னு பேரு. எனவே பகவான் தான் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணரா இருக்கிறார். அவர் பரமாத்மாவா நமக்குள்ள தங்கி இருக்கிறதுனால நாம் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, செயல்பட முடியுது. பகவானால நான் படைக்கப்பட்டேன், 2ஆம் தர படைப்புக்கான ஆற்றலையும் பெற்றேன், இப்படி பிரம்மா சொன்னார். நாரதத்தை இப்படி சொல்றார். உலக நிர்வாகத்துக்காக அவர் குணங்களை தம்முடைய மாயையின் மூலமா ஏத்துக்கிட்டார். 3 குணங்களை ஏத்துக்கிட்டார். அவர் மாயைக்கு அதிபதி, மாயன் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. மாயனை, மண்ணு, வடமதுரை மைந்தனைன்னு தமிழ்ல சேவிக்கிறாங்க. இந்த 3 குணங்கள் தான் ஜீவராசிகளை காரணத்துக்கும் விளைவுகளுக்கும் ஆட்படுத்துது. நாம் வந்து காணுகிற ஆகாயம் நீல நிறத்துல பார்க்கப்படுது, ஆனா அது உண்மையிலே வெற்றிடம். இறைவனுடைய ஆன்மீக வெளி, அந்த பிரம்மஜோதின்னு சொல்லப்படுகிற ஆன்மீக வானத்துல ஒரு மேகம் உண்டாகி அது மறைக்கிற பகுதி வந்து மகத்தத்துவம்னு சொல்லப்பட்டது. அது நீர் நிறைஞ்சிருக்குது. அது வந்து அதுல மகாவிஷ்ணு வடிவத்துல பகவான் வந்து சயனிக்கிறார். அந்த நீருக்கு காரண ஜலம்னு பேரு. அவருடைய சுவாசத்துல இருந்து அளவில்லாத அளவுக்கு பிரபஞ்சங்கள் வந்து வெளிப்படுது. அண்டங்கள் அனைத்திலையும் அத்தனை அந்த உருண்டைகளும், அதாவது பிரபஞ்சங்களும் காரண ஜலத்துல மூழ்கி கிடக்கிற போது பகவான் அதுக்குள்ள புகுந்து செயல்பட வைக்கிறார். பிரம்மா முதல்ல பகவானை ஆராதிக்க தேவையான வஸ்துக்களை பகவான்ல இருந்து தான் எடுக்கிறார். எப்படி கங்கையில அர்க்கியம் பண்றவன் கங்கா தீர்த்தத்தையே பயன்படுத்துற மாதிரி இது. அவருடைய அருளால நான் சிருஷ்டிக்கிறேன், சிருஜாமி தன் நியுக்தோ அகம் அப்படிங்கிறார். அடுத்து தத்வச ஹரோஹரதி, அவருக்கு வசப்பட்டு தான் ஹரன் சிவனும் வந்து அழித்தல் கடமைகளை செய்கிறார். விஸ்வம் புருஷ ரூபேன பரிபாலனம் பண்ணப்படுது விஸ்வம், அது வந்து அவரால் தான். இப்படி பகவான் 3 சக்திகள் உடையவரா இருக்கிறார்னு பாகவதம் சொல்லுது. 3 சக்தி உடையவர், 3 சக்திகளை உடையவர். 7ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய அவதாரங்களும் அவதார நோக்கங்களும் குறிப்பிடப்படுது, சுருக்கமாக குறிப்பிடப்படுது. பிரம்மா வந்து தபஸ் செய்ய பகவானால கட்டளையிடப்பட்டார். தப பலத்துல தான் உபசிருஷ்டி அவர் ஆரம்பிக்கிறார். தபம் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. தப அப்படிங்கிறத மாத்தி போட்டா பத அப்படின்னு வரும். பதன்னா வீழ்ச்சி, தபங்கிறது எழுச்சி. ஹரே கிருஷ்ணா.